அனைவருக்கும் காலை வணக்கம். இது கிருத்திக் வானிலை அறிக்கை. ஒரு லாங் பிரேக் அப்புறம் திரும்பி நான் வீடியோ போடுறேன். அந்த நேரம் சரியாக அமையலை எனக்கு நடுவில். அந்த காலேஜு அதேமாரி எடிட் பண்ணி வீடியோவை எடிட் பண்ணி போடணும், ஆடியோ எல்லாம் எடிட் பண்ணி போடணும். கொஞ்சம் நேரம் எனக்கு சரியாக அமையலை. அதனால தான் வீடியோஸ் என்னால் போட முடியல, மன்னிக்கவும். வடகிழக்கு பருவமழை தொடங்க போகுது இன்னும் ஒரு 30 நாளில். அதனால் இதுக்கப்புறம் தினசரி வானிலை அறிக்கை நம்ம யூடியூப் சேனல் மூலியமாக வரும். அதனால் யாரும் நினைக்க வேண்டாம் இதுக்கப்புறம் வீடியோஸ் வராது, இவர் சேனல் அவ்வளோதான் அப்படின்றது நினைக்காதீங்க. இனிமேல் தினமும் நம்மளுடைய வானிலை அறிக்கை தினமுமே வரும். பெரும்பாலும் இரவுக்குள் பெரும்பாலும் அறிக்கையானது சமர்ப்பிக்கப்படும். அதனால் தொடர்ந்து இணைந்திருந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தற்போதைய வானிலை அமைப்பு மற்றும் அடுத்த 10 நாட்களுக்கான வானிலை முன்னறிவிப்புகளும் தமிழக மழை வாய்ப்புகளும், அதே போல் செப்டம்பர் மாதத்தில் ஒரு சிறிய கோடை காலம் தமிழகத்தில் காணப்பட்டு வருகிறது. இது எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும்? வெப்பம் பகல் நேரங்களில் அனல் காற்றும். இந்த வானிலை என்பது இன்னும் எத்தனை நாட்களுக்கு தமிழகத்தில் நீடிக்கும் என்பதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். தற்போதைய வானிலை அமைப்பு: வட இந்திய பகுதிகளில் தீவிர காற்று தாழ்வு பகுதியானது நீடித்து வருகிறது. ஜான்சி கவுலி இடைப்பட்ட பகுதியில் இது ஒரு புறம் இருக்க, தமிழ்நாட்டுடைய வானிலையை பார்ப்போம். தமிழகத்தில் கடந்த ஒரு வாரமாக வெயில் என்பது 100 டிகிரிக்கு மேல் பதிவாகி வருகிறது. கடந்த 3 நாட்களாக 102, 103 டிகிரியாக பதிவாகி வருகிறது. அதிகபட்சமாக நேற்றைய அதிகபட்ச வெப்பநிலையானது மதுரை விமான நிலையம் 41 டிகிரி, நேற்று மதுரை மாநகரம் 40 டிகிரியாக பதிவாகி உள்ளது நேற்றைய வெப்பநிலை, அதிகபட்ச வெப்பநிலை. அதே போல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நேற்று 20 இடங்களில் 100 டிகிரிக்கு மேல் பதிவாகி உள்ளது. குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் சென்னை முதல் நாகப்பட்டினம் வரை இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களில் 100 டிகிரிக்கு மேல் பதிவாகி உள்ளது. அனைத்து கடலோர மாவட்டங்களுமே சொல்கிறேன், 100 டிகிரி பதிவாகி உள்ளது. சதமடித்திருக்குன்னு சொல்லலாம், செஞ்சுரி அடிச்சிச்சு 100 டிகிரி அப்படின்றத நம்ம சொல்லலாம். இந்த வானிலை என்பது அடுத்த 7 நாட்களுக்கு தொடரும். தமிழகத்தில் 25ஆம் தேதி, செப்டம்பர் 25ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் இதே வெப்பநிலை, பகல் நேரங்களில் இதே வெப்பநிலை மற்றும் இதே வறண்ட வானிலையானது தொடரும் தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த ஒரு 7 நாட்களுக்கு. பெரும்பாலும் அடுத்த புதன்கிழமை வரைக்கும் இதே வெப்பநிலையானது தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்க சார், வெயில் என்பது பதிவாகி வருது, ஓகே, அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் சார். மழைப்பொழிவு எப்படி சார் தமிழ்நாட்டில்? தொடர்ந்து நாங்கள் விதைப்புக்கு மழையை எதிர்நோக்கக்கூடிய விவசாயிகளும் சரி, அவங்க கேட்குறாங்க, மழைப்பொழிவு எப்படி சார் இருக்கும் தமிழ்நாட்டில்? திண்டுக்கல்லில் மழைப்பொழிவு எப்படி இருக்கும்? உள் மாவட்டங்களில் மழைப்பொழிவு எப்படி இருக்கும் சார்? காற்றுப்பகுதிகளில் மழைப்பொழிவு இல்லை, தொடர்ந்து வறண்ட வானிலை நிலவி வருகிறது. காற்று மேற்கு திசை காற்று அடிக்குது சார், மழையே இல்லை அப்படின்றது நிறைய பேர் வேதனையாக சொல்லி வருகிறார்கள். தமிழக மழை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் அடுத்த 7 நாட்களுக்கு பெரிய அளவில் மழை வாய்ப்பு இல்லை. 25ஆம் தேதி வரைக்கும் பெரிய அளவில் இருக்காது. ஆனாலும் இந்த கடலோர மாவட்டங்களில், கிழக்கு கடலோர மாவட்டமான சென்னை முதல் நாகப்பட்டினம் இடைப்பட்ட பகுதியில் ஒரு சில இடங்களில், அங்கேயுமே பரவலாலாம் பெய்யாது, கனமழையும் கிடையாது, ஒரு சில இடங்கள் அல்லது ஓரிரு இடங்களில் லேசான மழை, மிதமான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த செங்கல்பட்டுக்கு தெற்கே விழுப்புரம், கடலூர், அதே போல் புதுச்சேரியில் கூட பார்த்திங்கன்னா நம்ம அதிகாலை நேரங்களில் கூட நம்மளுக்கு மேகங்கள் பதிவாகியிருந்தது. காரணம் பார்த்திங்கன்னா புதுச்சேரி, கடலூர் இந்த பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா கடலில் மழைப்பொழிவு. தென்கிழக்கு, அதாவது கடலூருக்கு நேர்கிழக்கு, புதுச்சேரிக்கு தென்கிழக்கு பகுதியில் கடலில் மழைப்பொழிவு. அதிகாலை காலை அதனை ஒட்டிய காலை நேரங்களில் கடலில் மழைப்பொழிவு. அதனால தான் பார்த்திங்கன்னா காலையிலே பார்த்திங்கன்னா, அதாவது கடந்த 3 நாட்களாக பதிவாகி அதாவது காலையிலே வெயில் அடிச்சிருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேகமூட்டமாக இருந்திருக்கும். இந்த கடலூர், புதுச்சேரி பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா காலையில் இப்போ ஒரு குளிர்ச்சியான சீதோஷ்ண நிலை காணப்பட்டிருக்கும். காற்று
வலுவாக வீசியிருக்கும். காரணம் வந்து கடலில் மழைப்பொழிவு. அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம கடலோர மாவட்டங்களில், அதாவது புதுச்சேரி, கடலூர் பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் கூட லேசான மழை பதிவாகிக்கணும்னு நினைக்கிறேன். தகவல் கிடைக்கல எனக்கு. பதிவாகி இருக்கும். கடலூர் பகுதிகளிலும் கூட ஒரு சில இடங்களில் மழை பதிவாகி உள்ளதாக. நேற்று இரவு நேரங்களில் கூட விருத்தாச்சலம் பகுதிகளில் மழை பதிவாகி இருக்கிறது. விருத்தாச்சலம், ஸ்ரீமுஷ்ணம் பகுதிகளெலாம் மழை பதிவாகி உள்ளது. அதே போல் இதே மழைப்பொழிவு தான் அடுத்த 7 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இதேமாரி எங்கெங்கேயாவது ஒரு சில இடங்கள் பதிவாகிட்டு இருக்கும். டெல்டா மாவட்டங்களில் கூட வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், காரைக்கால், மயிலாடுதுறை இந்த பகுதிகளில், கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி இந்த பகுதிகளில் வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில இடங்களில் பரவலாக கிடையாது. இந்த பகுதி நான் சொன்னேன்னா இங்கே எல்லா இடங்களும் பெஞ்சிடாது. பரவலாக கிடையாது, ஒரு சில இடங்கள். அதாவது நம்ம ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஐசோலேட்டட் ரெயின்ஃபால் தண்டர்ஸ்டார்ம் ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம். ஆங்கிலத்தில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், பரவலாக இருக்காது. ரொம்ப கம்மியான பரப்பு தான். ஒரு மாவட்டத்திலேயே ஒரு இடங்கள் அல்லது ஒரு சில இடங்கள் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்கள். ரொம்ப கம்மியான பரப்பு தான் இருக்கும் அடுத்த 7 நாட்களுக்கு. இது வந்து விவசாயிங்களுக்கு வந்து ஒரு பலனளிக்க இயலாது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா. அதாவது பேஞ்ச இடங்களில் பிரச்சனை கிடையாது, பெய்யாத இடங்களில் வந்து உள் மாவட்டங்கள்லாம் இது வந்து நம்ம எதிர்பார்க்க வேண்டாம் பெரும்பாலும் மழைப்பொழிவை. அதாவது அடுத்த செவ்வாய்க்கிழமை வரைக்கும் நீங்கள் மழைப்பொழிவு எதிர்பார்க்க வேண்டாம் என்பது தான் என்னுடைய கருத்து. அதை நம்பி, அதாவது அடுத்த ஒரு வாரத்துக்கான மழைப்பொழிவை நம்பி நீங்கள் வந்து விதைப்பு போட்டிருக்கீங்க, அதெல்லாம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாஸு. அதையும் சொல்லிடுறேன். பெரும்பாலும் மழையை எதிர்நோக்கிக்கக்கூடிய பணிகள் எதுவுமே செய்ய வேண்டாம். மழை இல்லாத பணிகளை செய்து கொள்ளுங்கள். ஏன்னா வறண்ட வானிலை தான் பெரும்பாலும் 98% பகுதிகளில் வறண்ட வானிலை தான். மீதி இருக்கக்கூடிய 2% தான் இந்த ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு இருக்கும். அதுவும் கடலோர மாவட்டங்கள் இருக்கும். கடலோரத்தை ஒட்டிய கடற்பகுதிகளிலும் கடலோர மாவட்டங்களிலும் இருக்கும். சரிங்க சார், எதனால் இந்த வெயில் பதிவாகுது அப்படின்றது நிறைய பேர் கேள்வி. என்ன காரணம் அப்படின்றத சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வடமேற்கு வெப்பக்காற்று தமிழ்நாட்டில் நுழைகிறது. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கர்நாடகா, மகாராஷ்டிரா, கோவா வழியாக நுழையக்கூடிய வடமேற்கு காற்று தெற்கு கர்நாடகா, தெற்காந்திரா வழியாக தமிழ்நாடு நுழைகிறது. அதாவது இங்கே தமிழ்நாட்டிலே ஆல்ரெடி வெயில், அங்கேயும் வெப்பம் அணிஞ்சு வருது. அப்போ வெப்பமும் தொடர்ந்து அனல் காற்று தான் அதிகமாகும் தொடர்ந்து. அதாவது தமிழ்நாட்டிலையும் வெப்பம் அதிகமாக பதிவாகிறது. இன்னும் வெப்பம் அதிகமாக வருகிறது. அது அங்கே இருக்கக்கூடிய வெப்பத்தையும் கடத்தி இங்கே கொண்டு வருது, தமிழ்நாட்டில் நுழைகிறது. அப்படின்னு இருக்கும்போது பகல் நேரங்கள் அனல் என்பது காணப்படும். அப்போ குளிர்விக்கிறதுக்கு காற்று இல்லை, மழைப்பொழிவாக மாற்றுவதற்கு காற்று இல்லை. இப்போ இந்த ஒரு சில இடங்களில் ஏன் மழை பெய்யுது அப்படின்னா, இரவு நேரங்களில் இந்த இந்திய பெருங்கடலை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் நிறைய இருக்கக்கூடிய உயரழுத்தமானது, அதிலிருந்து வரக்கூடிய மேற்கு திசை காற்றானது கேரளா, கர்நாடகா வழியாக நுழைகிறது. அரபிக்கடல் வழியாக, அதாவது ஒரு அளவாக நுழையுது. இந்த காற்று பகுதிகள் பாலக்காடு, கணவாடி வழியாக கடலோரம் கிழக்கு நோக்கி நகர்ந்து கடலோர மாவட்டங்கள் நோக்கி நகருது. அப்போ வந்து இரவு நேரங்களில் லேசாக குளிர்விக்கப்படுகிறது. அதாவது இருக்கக்கூடிய வெப்பத்தை வச்சு வடமேற்கு இருந்து வரக்கூடிய வெப்பக்காற்று, மேற்குலேருந்து வரக்கூடிய அதில் ஒரு லேசான ஒரு உயரழுத்த காற்று, அந்த இரு காற்று சந்திப்பு என்பது கடலோர மாவட்டங்களை சந்திக்கிறது, கடலோரத்தை ஒட்டி கடல் பகுதியை சந்திக்கிறது. இதனால தான் மழைப்பொழிவு இன்று அதிகாலை நேரங்களில் காணப்பட்டிருக்கும். நேற்று இரவு, இன்று அதிகாலை நேரங்களில் இந்த கடலோரத்தை ஒட்டிய கடல் பகுதிகளிலும் கடலோர மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் காணப்பட்டிருக்கும். இதே வானிலை என்பது அடுத்த 7 நாட்களுக்கு தொடரும். பெரும்பாலும் 25ஆம் தேதிக்கு மேல்தான் வானிலையில் மாற்றங்கள் ஏற்பட போகிறது. என்ன சார் மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு கேட்காதீங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நிகழ்வு எல்லாமே வடக்கு நோக்கி போகுது. மேற்கு வங்கம், வங்கதேசத்தை நோக்கி நகர்ந்துக்கக்கூடிய நிகழ்வானது 25ஆம் தேதிக்கு மேல் தெற்கு நோக்கி நகர தொடங்கும். ஆந்திராவை நோக்கி நகரும். வடக்கு ஆந்திரா, மத்திய ஆந்திரா நோக்கி நிகழ்வானது தெற்கு நோக்கி தள்ளப்படும். ஏனென்றால் இந்த காலகட்டத்தில், அதாவது செப்டம்பர் இறுதியில் எப்போயுமே வருஷம் பார்த்திங்கன்னா, ஏன்னா அதாவது வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு இன்னும் 20 நாட்கள் தான் இருக்குது. அதாவது ஒரு அதிகபட்சமாக 30 நாட்கள் தான் இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது இன்னும் ஒரு வாரம் கழித்து பார்த்திங்கன்னா 25ஆம் தேதிக்கு மேலே இன்னும் 20 நாள் தான் இருக்கும். அப்படின்னும் டேட்டு கிட்ட நெருங்கிடுச்சு. அப்படின்னும்போது அதாவது தென்மேற்கு பருவமழை பின்வாங்குற நிலையில் வந்திருக்கும். அப்படின்னு இருக்கும்போது நிகழ்வானது தெற்கு நோக்கி தள்ளப்படும். அப்போது வந்து வளிமண்டல சுழற்சிகள் நிகழ்வுகள்
இன்று தொடர்ந்து தெற்கு நோக்கி நிகழ்வானது நகரப்படும். ஏன்னா சூரியனின் குத்துக்கதிர் தெற்கு நோக்கி நகர்கிறது. இந்திய பெருங்கடல் நோக்கி சூரியனின் குத்துக்கதிரானது தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 21 இந்திய பெருங்கடலை நோக்கி சூரியனின் குத்துக்கதிர் தள்ளப்படும் என்பதனால் தமிழ்நாட்டில் வெயில் என்பது தொடரும். அதே போல் 25 மேல் மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும். அதாவது உடனடியாக நீங்கள் எதிர்பார்த்த உடனே இப்படியே வெயில் அதிகமாகிடுச்சு, அது மழை அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கிடையாது. ஏனென்றால் ஒரு வறண்ட வானிலைக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் மழை பொழிவு இருக்கும் அப்படின்றதுனால முதல்ல எங்கே தொடங்கும் அப்படின்னா கடலோர மாவட்டங்கள் தான் முதல்ல தொடங்கும். வட கடலோர மாவட்டங்களிலும் டெல்டா கடலோர மாவட்டங்கள் தான் மழைப்பொழிவு முதல்ல தொடங்கும் 25 மேலே. பெரும்பாலும் இந்த 25 வரைக்கும் இந்த கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களுக்கு இருக்கும், அது பரவலாக பெய்யாது. ஒரு சில இடங்களில் 24 பிறகு 25 பிறகு கடலோர மாவட்டங்கள் ஆங்காங்கே மழைப்பொழிவு காணப்படும். ஆங்காங்கே ஒரு சில இடங்கள் ஆங்காங்கே. அதாவது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டம், அதாவது ஒரு மாவட்டம் இரு மாவட்டம் என்பது 25 மேலே இன்னும் 2 மாவட்டம் எக்ஸ்ட்ரா ஆகும். அதாவது ஒரு 2-3 மாவட்டம் எக்ஸ்ட்ரா ஆகும். சென்னை திருவள்ளூர்லாம் வரும், சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு இதெல்லாம் வரும் 25 மேலே. அதுதான் ஆங்காங்கே 25 மேல் மழைப்பொழிவு கடலோர மாவட்டங்களை தொடங்கி இந்த மாதம் இறுதி 27 மேல் 28, 29, 30 இந்த தேதிகள்லாம் பார்த்திங்கன்னா தமிழகத்தின் கடலோரத்தை ஒட்டிய உள் மாவட்டங்கள் மற்றும் மத்திய உள் மாவட்டங்கள் தென் உள் மாவட்டங்களில் மழைப்பொழிவு ஒரு சில இடங்களில் கிடைக்கும் இந்த மாத இறுதியில். பிறகு அக்டோபர் முதல் வாரத்தில் தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், அதனை ஒட்டிய மாவட்டங்களில் மழைப்பொழிவு எட்டி பிடிக்கும். அப்போ இந்த மாத இறுதியிலேருந்து நீங்கள் மழைப்பொழிவு எதிர்பார்ப்பது நல்லது. அதாவது மழையை நோக்கி எதிர்க்கக்கூடிய பணிகள் ஏதாவது இருந்தால் இந்த மாதம் இறுதி அல்லது அக்டோபர் முதல் வாரத்திலேருந்து நீங்கள் மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். அனைத்து மாவட்டங்களுமே சொல்கிறேன் பொதுவாகவே. இதில் கடலோர மாவட்டங்களில் நீங்கள் இந்த தூறல் சாரல்லாம் இருக்கும். இந்த 25 மேலே தூறல் சாரல், லேசான மழை, மிதமான மழையெல்லாம் காணப்படும். அதனால் கடலோர மாவட்டங்களுக்கு கூடிய விவசாயிகள் நீங்கள் 25 மேலே நீங்கள் விதைப்பு பணிகளை போடலாம். அதாவது தண்ணீர் தேவைப்படும் மழையை எதிர்நோக்கக்கூடிய பணிகளை நீங்கள் செய்யலாம். உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு கூடிய விவசாயிகள் இந்த மாதம் இறுதி 28 பிறகு மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். அப்போ நீங்கள் உங்களுடைய பணிகளை செஞ்சுக்கலாம். என்னுடைய பொறுத்த வரைக்கும் அக்டோபர் முதல் வாரத்திலேருந்து நீங்கள் செய்வது நல்லது. இந்த மாத இறுதி கூட நம்மளுக்கு மழைப்பொழிவு தாமதம் அடையலாம். அப்படியே தாமதம் அடைஞ்சாலும் அக்டோபர் முதல் வாரத்திலேருந்து மழைப்பொழிவு தமிழ்நாட்டில் தீவிரமடைய தொடங்கிடும். அக்டோபர் முதல் 3 வாரங்களில் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பு நம்மளுக்கு ஒரு சிறப்பான மழைப்பொழிவு தமிழ்நாட்டில் வெப்பசலனடி மழைப்பொழிவு தமிழ்நாட்டில் கிடைக்கும். அதனால் கவலையே பட தேவையில்லை. மழைப்பொழிவு இல்லை, வறண்ட வானிலை நிலவுது அப்படின்றது அந்த கவலையே வேண்டாம், தூக்கி போட்டுருங்க. கண்டிப்பாக மாற்றங்கள் நடக்கும் தமிழ்நாட்டில். கண்டிப்பாக மாற்றங்கள் நடக்கும். நீங்கள் அதை பார்ப்பீங்க. கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் இந்த அறிக்கைக்கு பின்பு இன்னொரு அறிக்கையை நம்ம சமர்ப்பிக்கப்படும். வடகிழக்கு பருவமழை முதல் கட்ட அறிக்கை. அது அதாவது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களில் ஜனவரி மாதம் வரைக்கும் என்னென்ன வானிலை நிலவ போகுது, எத்தனை நிகழ்வுகள் வரப்போகுது என்பதை பற்றி இந்த அறிக்கைக்கு பின்பு வரக்கூடிய அந்த அறிக்கையானது சமர்ப்பிக்கப்படும். அதனால் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள். வடகிழக்கு பருவமழை பெரும்பாலும் 18 தேதி முதல் 21 அதிகபட்சமாக 21 வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தொடங்கிடும். இந்த ஆண்டு முன்கூட்டி வடகிழக்கு பருவமழை தொடங்குகிறது. பெரும்பாலும் அக்டோபர் 10 மேலே தான் கிழக்கு தீர்ச்சி காற்றுலாம் தொடங்கிடும். அக்டோபர் 10, 12 மேலாம் கிழக்கு தீர்ச்சி காற்று லேசாக தமிழ்நாடு ஊடாக பயணிக்க தொடங்கும். 15 மேலே கிழக்கு தீர்ச்சி காற்றானது நுழைய தொடங்கிடும் கடலோர மாவட்டங்கள் வழியாக. அதனால் அக்டோபர் முதல் வாரத்திலேருந்து நம்மளுக்கு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு வெயில் என்பது காணப்படாது. ஒரு குளிர்ச்சியான சீதோஷ நிலை காணப்படும். மழை என்று தான் தொடர்ந்து அந்த மழை வானிலை தான் தொடர்ந்து நிலவும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதங்களில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.